ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நியூ டாபிக் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம். ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் படிச்சோம் இல்லையா? அதோட ஒன் ஆஃப் த சப் டாபிக் தான் இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம். எப்படி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஃபார்முலாவை வச்சு டோட்டல் டாபிக்கே நம்ம அப்ரோச் பண்ணமோ, அதே மாதிரி இங்கேயும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த டோட்டல் சாப்டரை நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்க போது நிறைய பேருக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஸோ இதை பேசிக்ல இருந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நீங்க தெளிவா இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கு. போட்னா நமக்கு என்னன்னு தெரியும். போட் வந்து தண்ணியில தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ தண்ணியில டிராவல் பண்றதுக்கு நம்ம இந்த போட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு, என்னன்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரீமுக்கான எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரோட்டம்னா நம்ம வந்து எதை நீரோட்டம் சொல்லுவோம்? வாட்டர் ஃப்ளோ. அதாவது வாட்டர், இப்போ வந்து வாட்டர் வந்து ரெண்டு விதமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒண்ணு அப்படியே தேங்கி நிக்கிற தண்ணி. தேங்கி நிக்கிற தண்ணி எங்க இருக்கும்? நமக்கு வந்து ஒரு குளத்துல இல்லைன்னா ஏரியில வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கும். இதே நீங்க ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிவர்ல வந்து தண்ணி தேங்கி ஒரே இடத்துல நிக்காது. அந்த தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தண்ணி வந்து மேடுல இருந்து பள்ளத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்லோப்பா இருக்கிறதுனால அந்த இடத்துல தண்ணி டிராவல் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரீம்ங்கிறது நீரோட்டம். அது ஒரு வாட்டர் ஃப்ளோ. அது வந்து மூவிங் வாட்டரை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரீம் அப்படின்னா தண்ணி மூவ் ஆகுறதுனால இந்த இடத்துல ஸ்ட்ரீமுக்குன்னு ஒரு ஸ்பீடு உண்டு, வாட்டருக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு. ஏன்னா வாட்டர் மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகுதுன்னா அதுக்கு மினிமலா ஒரு சின்ன ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்கும். புரியுதா? ஸோ அப்ப ஸ்ட்ரீம்னா என்னன்னு புரிஞ்சுச்சுல? ஸ்ட்ரீம்னா ஒரு வாட்டர் ஃப்ளோவை நம்ம குறிக்கிறோம். ஓகே, சரி. இப்ப இந்த டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மொதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து போட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த போட் ஸ்பீடுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இத போட் ஸ்பீடுன்னு கொடுப்பாங்க அல்லது போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த போட் ஸ்பீட் அல்லது இந்த போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டில் வாட்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர், ஸ்டாண்டிங் வாட்டர். ஒரு வாட்டர் மூவ் பண்ணாம ஒரே இடத்துல கட்டி கிடக்குதுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போட்டோட ஸ்பீடு ஒரு நிலையான தண்ணியில, ஒரு ஓடாத நிலையா ஸ்டேஷனரியா இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மேல அந்த போட்டை நம்ம என்ன ஸ்பீட்ல ஓட்டுறோமோ அதுதான் எதை மீன் பண்ணுது? அந்த போட்டோட ஸ்பீடை மீன் பண்ணும். அப்ப புரியுதா? அப்ப போட் ஸ்பீடுங்கிறது போட்டை என்ன ஸ்பீட்ல ஓட்டுறாங்க அதுதான் போட் ஸ்பீடு. அதை நீங்க வெறுமான போட் ஸ்பீடுன்னு சொன்னாலும் அது போட் ஸ்பீடு தான். போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னு சொன்னாலும் அது எதை தான் குறிக்கும்? போட் ஸ்பீடு தான் குறிக்கும். நிறைய பேருக்கு இந்த ஸ்டில் வாட்டர்ல தான் டவுட் வரும். ஸ்டில் வாட்டரை பத்தி கன்ஃபியூஸ் ஆக தேவையே கிடையாது. ஸ்டில் வாட்டருங்கிறது ஒரு ஓடாத ஒரு தண்ணியில நிலையா இருக்கக்கூடிய ஒரு தண்ணி மேல நான் போட்டை ஓட்டும் போது அந்த போட்டோட ஸ்பீடு என்ன இருக்குதோ அதுதான் அந்த போட்டோட ஒரிஜினல் ஸ்பீடு. புரியுதா? சோ அப்ப வெறுமான போட் ஸ்பீடுன்னு சொன்னாலும் போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னு சொன்னாலும் அது போட் ஸ்பீடை தான் குறிக்கும். ஓகேவா? அடுத்தது என்னன்னா இந்த ஸ்ட்ரீம் இருக்கா? சோ அதை வச்சு பார்க்கும்போது வாட்டர் ஸ்பீடு, போட்டுக்கு எப்படி ஸ்பீடு இருக்கோ அதே மாதிரி வாட்டருக்கும் என்ன உண்டு? ஸ்பீடு உண்டு. அதை நம்ம வாட்டர் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் அல்லது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னு கூட சொல்லலாம். சரியா? வாட்டர் ஸ்பீடுன்னு சொல்லலாம் அல்லது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னு சொன்னாலும் அது ரெண்டுமே எதை தான் குறிக்குது? வாட்டர் ஸ்பீடை தான் குறிக்குது. இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர், இன்னொன்னு வாட்டர் ஸ்பீட் அல்லது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஓகே, சரி. இப்ப இது ரெண்டையும் வச்சுட்டு நமக்கு இங்க ஒரு ரெண்டு கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கண்டிஷன். இந்த டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா விளக்கிடலாம். இங்க பாருங்களேன். இப்ப தண்ணி இருக்கு. சரியா? இதான் வாட்டர். வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. லெஃப்ட் டு ரைட் வந்து வாட்டர் மூவ் ஆகுது. இப்ப இந்த வாட்டருக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? ஒரு போட்டை ஒண்ணு ஓட்டிட்டு போறோம். இந்த போட்டை நான் என்ன பண்றேன்? தண்ணி போற அதே டைரக்ஷன்ல இந்த போட்டை ஓட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? இப்போ உதாரணத்துக்கு இந்த போட்டை வந்து நான் 10 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல ஓட்டுறேன். சரியா? இந்த போட்டை வந்து 10 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல ஓட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் ஸ்டில் வாட்டர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஒருவேளை இந்த தண்ணி மூவ் ஆகல, இந்த தண்ணி அப்படியே நிக்கிற தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த போட்டோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? நான் போட்டை என்ன ஸ்பீட்ல ஓட்டுறேன்? 10 கிலோமீட்டர் பெர் அவர். அதுதான் போட்டோட ஸ்பீடு. இதே போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா இந்த தண்ணி மூவ் ஆகாம இருந்ததுன்னா இந்த மூவ் ஆகாத தண்ணி மேல நான் போட்டை 10 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல ஓட்டினா போட் என்ன ஸ்பீட்ல தான் மூவ் ஆகும்?
10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் மூவ் ஆகும். இப்போ புரியுதா? அப்ப இதுல நீங்க போட் ஸ்பீடுன்னு பார்த்தாலும் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். நிலையான தண்ணியில அந்த போட் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகும்னு பார்த்தாலும் அது என்னவா தான் இருக்க போகுது? 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். அதனாலதான் நான் சொன்னேன் போட் ஸ்பீடுனாலும் போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னாலும் ரெண்டும் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனா இங்க என்ன இல்ல, தண்ணி வந்து நிலையா இல்ல, தண்ணி இப்போ ஓடுது. சரியா? தண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கு. தண்ணி வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் வந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன சொல்லிட்டேன், இந்த போட்டும் சரி இந்த தண்ணியும் சரி ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சரியா? போட்டு வாட்டர் ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நான் போட்டை 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு போறேன். ஒருவேளை தண்ணி மூவ் ஆகலைன்னா போட்டு 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் போகும். இப்ப தண்ணி என்ன பண்ணுது, அது ஆல்ரெடி 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கா. அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, போட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம போட்டை 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஓட்டினாலும் இந்த தண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஓடுறதுனால இந்த 2வும் இந்த 10ம் சேர்ந்து போட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த போட்டு 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். புரியுதா? ஆக்சுவலா அந்த போட் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு? 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன் அந்த எக்ஸ்ட்ரா 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு வந்ததுன்னா, இந்த வாட்டர் வந்து அது வந்து அதோட ஸ்பீடை இந்த போட் மேல அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதுக்கு ஆட் பண்ணுது. இதுதான் சேம் டைரக்ஷன்ல போகும்போது நடக்கும். கிளியரா புரியுதா? போட்டோட இன்ஜின் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா தண்ணி 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறதுனால இந்த தண்ணி இந்த போட்டை அந்த 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் அது கூட சேர்த்து மொத்தமா 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல கொண்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நான் போட்டை ஆன் பண்ணவே இல்லை, சும்மா போட்டை நிப்பாட்டி வச்சுட்டேன். போட்டோட இன்ஜினை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ போட்டோட ஸ்பீடு வந்து 0 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப தண்ணி என்ன ஸ்பீட்ல போகுது? 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ போட்டோட ஸ்பீடு 0 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருந்தது அப்படின்னா அந்த போட்டு மூவ் ஆக தான் செய்யும். ஏன்னா தண்ணி 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறதுனால அப்ப அந்த போட்டு என்ன பண்ணும்? 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகும். அப்ப கிளியரா புரியுதுல்ல? அப்ப டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ரெண்டு சேம் டைரக்ஷன்ல போகிறதுனால நமக்கு இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, போட் ஸ்பீட் இன் டவுன் ஸ்ட்ரீம், அதாவது போட்டோட ஸ்பீடு இன் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு இங்க பாருங்க 10 பிளஸ் 2. ஆக்சுவலா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ? 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆகும். இப்போ டவுன் ஸ்ட்ரீம்னு வந்துட்டாலே ரெண்டு சேம் டைரக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். சேம் டைரக்ஷன்ல போச்சுதுன்னா போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கிடைச்சிரும். அந்த டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போட் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கிளியரா புரியுதா? சோ இதான் டவுன் ஸ்ட்ரீம். இப்போ இது வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் ட்ரெயின் படிக்கும் போது, இல்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் படிக்கும் போது கூட நான் சொல்லியிருப்பேன். ரிலேட்டிவ் ஸ்பீட்ல வந்து நம்ம சேம் டைரக்ஷனை மைனஸ் பண்ணுவோம், ஆப்போசிட் டைரக்ஷனை பிளஸ் பண்ணுவோம். இதே இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு வேற, இங்க நான் சொல்லக்கூடிய இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் கண்டிஷன் வேற. அதனாலதான் நான் தெளிவா விளக்கியிருக்கேன் எதனால நமக்கு ஆட் பண்றோம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தாலே இதுதான் நடக்கும். புரியுதா? நீங்க போட்டை 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஓட்டுறீங்க, தண்ணி உங்களை எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தள்ளிட்டு போகுது. இப்ப ஆக மொத்தம் போட்டு 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன். சோ அப்ப டவுன் ஸ்ட்ரீம்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுதான் என்னது? அப் ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஓகே. ஸோ அப்ஸ்ட்ரீம்ல அப்போ என்ன நடக்கும்? அங்க சேம் டைரக்ஷன், இங்க என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன். இங்க அப்ப அதே மாதிரி தான் பாருங்க, தண்ணி இருக்கா? 1 செகண்ட். ஓகே, வாட்டர் இருக்கு. ஓகே, வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர் இந்த டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட்டே மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ இது மேல அந்த போட் வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டை மூவ் பண்றாங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி சேம் டைரக்ஷன்ல போகும்போது தண்ணியோட ஸ்பீடு வாட்டரோட ஸ்பீட்ல ஆட் பண்ணி அந்த போட்டுக்கு இன்னும் அதிகமான வேகத்தை கொடுத்ததோ, அதே மாதிரி இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால இந்த தண்ணி வந்து என்ன பண்ணுனா போட்டுக்கு எதிர் திசையில அதோட வேகத்தை செலுத்தும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இங்கேயும் நீங்க போட்டை 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் ஓட்டுறீங்க, வாட்டர் வந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் போகுது. இப்ப நீங்க போட்டை 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல நீங்க போட்டை ஓட்டினாலும் அதோட இன்ஜின் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா தண்ணி அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தள்ளுறதுனால இந்த 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு இதோட ஸ்பீட்ல இருந்து குறைஞ்சு நமக்கு போட்ல இருக்கக்கூடிய நமக்கு போட்டு 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். தெளிவா புரியுதா? உங்களுக்கு சேம் டைரக்ஷன்னா தண்ணி போட்டை இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது தண்ணி எதிர் திசையில வந்து நம்மள தள்ளுறதுனால நம்மளோட வேகம் என்ன ஆகுது? குறையுது. அப்போ பாருங்க, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வேணும்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு என்னது? போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீட். அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும்? 10 - 2
8 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும். என்னது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இத நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம நார்மலா ஒரு சைக்கிள் ஓட்டுறோம். ரோட்ல ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்ப நமக்கு காத்து அடிக்குது. அப்போ காத்து எந்த திசையில அடிக்குதோ, அதே திசையில நம்ம சைக்கிள ஓட்டணும் அப்படின்னா, நம்ம நார்மலா மெதுவா அந்த சைக்கிள வந்து அழுத்துனாலே, நமக்கு என்ன ஆயிடும்? வேகமா போற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். ஏன் காத்து நம்மள தள்ளிட்டு போகுது. இதே இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது, நம்ம என்னதான் பிரஷர் குடுத்து சைக்கிள வந்து நம்ம புஷ் பண்ணி தள்ளுனாலும், காத்து நம்மள எதிர்த்தாப்புல தள்ளுறதுனால, நம்மளோட வேகம் என்ன ஆகும்? தடைபடும். இதுதான் இங்க நடக்குது. இங்க வந்து எப்படி நம்மள காத்து தள்ளிச்சு கொண்டு போச்சோ, அதே மாரி இங்க தண்ணி அந்த போட்ட தள்ளிட்டு போச்சுதுன்னா, டவுன் ஸ்ட்ரீம். தண்ணி அந்த போட்டுக்கு எதிர்த்தாப்புல தள்ளிச்சதுன்னா, அது என்னது? அப்ஸ்ட்ரீம். இவ்வளவுதாங்க கண்டிஷன். சோ இப்ப புரியுதா? இப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீட். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீட். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. இப்போ 2 ஃபார்முலா பார்த்தாச்சு. ஃபார்முலா இல்ல அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கான்செப்ட்டா படிச்சிட்டீங்கன்னா, இது ஃபார்முலாவா ஞாபகம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன? சேம் டைரக்ஷன். அப்ப போட்டையும் வாட்டரையும் ஆட் பண்ணு. அப்ஸ்ட்ரீம்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப போட்டையும் வாட்டரை என்ன பண்ணு? சப்ராக்ட் பண்ணு. இவ்வளவுதான். ஓகே. இப்ப அடுத்தது, இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? ரெண்டு ஈக்குவேஷன் என்னலாம்? பாருங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன்? சால்வ் பண்றேன். எப்படி சால்வ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். சரி, அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? போட் ஸ்பீட் பிளஸ் போட் ஸ்பீடு என்ன ஆயிடும்? 2 போட் ஸ்பீடுன்னு ஆயிடுமா? இப்ப அடுத்தது இந்த 2 இங்க வந்ததுன்னா டினாமினேட்டர்ல போயிடுமா? அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா, போட் ஸ்பீட் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை. அப்ப இங்க நான் புதுசா ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபார்முலா எப்படி? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஃபார்முலா டெரைவ் ஆச்சு. அப்ப எனக்கு போட் ஸ்பீடு வேணும்னா என்ன பண்ணும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும். ஓகேவா? சோ இப்ப இங்க நான் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்த மாதிரி இன்னொரு ஃபார்முலா கொண்டு வரேன். அதுக்கு என்ன பண்றேன்? இதே டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு என்ன? அதே ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. இங்க நான் அது ரெண்டையும் ஆட் பண்ணல. இங்க நான் என்ன பண்றேன்? சப்ராக்ட் பண்றேன். இப்ப சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க நான் சைனை மாத்தணும். மைனஸ் மைனஸ் இது பிளஸ் மாறிடும். இப்ப கேன்சல் பண்ணும்போது பாருங்க, போட் ஸ்பீடும் கேன்சல் ஆயிடும். பிளஸ் மைனஸ் இருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இங்க பாருங்க, ரெண்டு பிளஸ்ஸா இருக்கிறதுனால இங்க எனக்கு என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்பீட். அதே மாதிரி இங்க 2 இங்க எடுக்கும் போது இது எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? வாட்டர் ஸ்பீட் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வாட்டர் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்துட்டு போட் ஸ்பீடு கேட்டா ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீமும் கொடுத்துட்டு நமக்கு வாட்டர் ஸ்பீடு கேட்டாங்கன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 விஷயங்கள் தான். எந்த 4 விஷயம்? இங்க நான் சொன்னல, இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா ரெண்டாச்சா? அதே மாதிரி இங்க ஒரு ஃபார்முலா, இங்க ஒரு ஃபார்முலா, மொத்தம் 4 ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அது போக டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இத பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இதை நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஆனா இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். கொஸ்டினை தெளிவா டீகோட் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும். இதுல 90% வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற வேல்யூவை நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஓகே, இப்ப டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகேங்களா? சிம்பிளா தான் இருக்கும், பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மொதல் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் த ஸ்பீட் ஆஃப் அ ஸ்விம்மர் இஸ் 9 கிலோமீட்டர் பெர் அவர் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 5 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏன் ஸ்விம்மர்னு வராங்க? ஸ்விம்மர்னா ஒண்ணும் இல்ல, நீச்சல் அடிக்கிற ஒரு வீரர். ஓகேங்களா? ஒரு நீச்சல் வீரர் வந்து தண்ணியில ஸ்விம் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல போட்டுக்கு பதிலா ஸ்விம்மரை கொடுத்திருக்காங்க. நீங்க போட்டுனே கன்சிடர் பண்ணிக்கோ. இப்ப இந்த கொஸ்டின் ஸ்விம்மரை தூக்கிட்டு அப்படியே போட்டுன்னு போடுங்களேன். இஃப் த ஸ்பீட் ஆஃப் போட் இஸ் 9 கிலோமீட்டர் பெர் அவர் இன் ஸ்டில் வாட்டர் and the speed of stream is 5 km per hour, then find the speed of boat against the stream and along the stream அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? சோ ஸ்விம்மரையும் போட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, ரெண்டும் ஒண்ணுதான். போட்டுனாலும் ஸ்விம்மர்னாலும் ஒண்ணுதான். நான் எல்லாத்தையுமே போட்டுன்னே எடுத்துக்கிறேன். அவங்க சில நேரம் மேன்னு கொடுப்பாங்க, சில நேரம் ஸ்விம்மரும் கொடுப்பாங்க. போட்ல இருக்கக்கூடிய மேன்னு சொல்லுவாங்க. அப்ப அது போட்ல இருக்கக்கூடிய மேன் மூவ் ஆகுறாருன்னா அது போட் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுறாரோ அதே ஸ்பீட்ல தான் அந்த மேனும் மூவ் ஆக போறாரு. ஓகேங்களா? சோ அப்ப இதை வந்து இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த ஸ்விம்மரை போட்டுன்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? the speed of boat is 9 kilometer per hour in still water ன்னு இருக்குல்ல. அப்ப still water ன்னு வந்துட்டாலே இது என்னதுதான்? நிலையான தண்ணியில அந்த போட்டோட ஸ்பீட் என்ன? அதுதான் போட் ஸ்பீடு. இப்போ போட் ஸ்பீட் எவ்வளோ? 9 கிலோமீட்டர் பெர் அவர். சரியா? போட் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 9 கிலோமீட்டர் பெர் அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா என்னது? அதுதான் வாட்டர் ஸ்பீடு.
அது எவ்வளோனா 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் போட். அதேதான், ஸ்பீட் ஆஃப் போட் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா என்னது, அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம். எகெயின்ஸ்ட்னா என்ன, எகெயின்ஸ்ட்னா என்ன, ஆப்போசிட்லன்னு அர்த்தம். எகெயின்ஸ்ட்னா எதிர்த்தாப்புல போறது, எகெயின்ஸ்ட் ஒருத்தருக்கு எதிராக செயல்படுறது, எகெயின்ஸ்டா போறது அப்படின்னா ஆப்போசிட்டா போறதுன்னு அர்த்தம். அலாங் அப்படின்னா அவங்க கூடவே போறது. சரியா, அலாங்னா என்ன அர்த்தம், கூடவே போறது. அப்படின்னா என்னது, சேம் டைரக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். வார்த்தை ஞாபகம் புரியுதுல, அகெயின்ஸ்ட்னா ஆப்போசிட். அப்ப அகெயின்ஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், ஸ்பீட் ஆஃப் போட், இந்த சிம்மருக்கு பதிலா போட்னு வச்சுக்கோங்க, ஸ்பீட் ஆஃப் போட் ஆப்போசிட் த ஸ்ட்ரீம்னா அப்ப என்னது, இது அப்ஸ்ட்ரீம்னு அர்த்தம். இது அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போட்டோட ஸ்பீடு என்னவா இருக்கும். அலாங் த ஸ்ட்ரீம்னா என்னது, சேம் டைரக்ஷன் தானே, அப்ப என்னது அது டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போட்டோட ஸ்பீட் என்ன இருக்கும். அப்ப நான் என்ன கேட்கறாங்க, போட்டோட அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன, போட்டோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னங்கிறத கேட்கறாங்க. நமக்கு தெரியும் ஈஸியா, போட்டோட அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னவா இருக்கும். அப்ஸ்ட்ரீம்ல என்னது, ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா, அப்ஸ்ட்ரீம்னா ஆப்போசிட்ல ரெண்டையும் மைனஸ் பண்ணும். அப்ப 9 - 5 4 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். இதே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா, அப்ப 9 + 5 எவ்வளோ, 14 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் கொஸ்டின், இப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்ம படிச்சதை அப்ளை பண்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொஸ்டின் வச்சிருக்கோம். அப்ப அப்ஸ்ட்ரீம் வந்து 4 கிலோமீட்டர் பெர் ஹவர், டவுன் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ, 14 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. புரியுதா. அப்போ போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடலாம், அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போட் ஸ்பீட் என்ன, டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போட் ஸ்பீட் என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். இதுல பாருங்க, the speed of boat when traveling downstream is 32 கிலோமீட்டர் பெர் ஹவர். புரியுதா. அப்ப இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் போட் ஸ்டில் வாட்டர்னு கொடுத்தாதான் அது போட் ஸ்பீடை குறிக்கும். புரியுதா. இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் போட் when traveling downstream is 32 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் எவ்வளவா, 32 கிலோமீட்டர் பெர் ஹவரா. வேரஸ் டிராவலிங் அப்ஸ்ட்ரீம் இட் இஸ் 28 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே போட் வந்து அப்ஸ்ட்ரீம்ல போச்சுதுன்னா 28 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 28 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா. இப்ப என்ன கேட்கறாங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, ரெண்டு கேள்வி நம்மகிட்ட கேட்கறாங்க. ஒன்னு போட் ஸ்பீட் என்ன, இன்னொன்னு வாட்டர் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்து போட் ஸ்பீடு கேட்டா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். வாட்டர் ஸ்பீடுக்கு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். நம்ம ஃபார்முலால பார்த்தோம்ல. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 32 40 60 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 60. ஸோ 60/2னா எவ்வளோ, 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் போட் ஸ்பீடு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். 32ல 28 போச்சுதுன்னா எவ்வளோ, 4. 4/2னா எவ்வளோ, ஸோ 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் என்னது வாட்டர் ஸ்பீட். கிளியரா. ஸோ இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சரிங் என்னதான், ஆப்ஷன் பி 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். தெளிவா புரிஞ்சுதா. நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்தாங்க, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்தாங்க, போட் ஸ்பீடுனா வாட்டர் ஸ்பீடுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி கீழே பாருங்க, a boat takes 48 minutes to cover 12 kilometer against the stream. againstனா என்ன, ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்ன, அப்ஸ்ட்ரீம். அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, சரியா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிற டேட்டாவை பாருங்க. அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போகும்போது 12 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு 48 நிமிஷம் ஆகுமா. 12 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ், 48 நிமிஷங்கிறது டைம். டிஸ்டன்ஸும் டைமும் இருந்ததுன்னா என்ன பண்ணிடலாம், ஸ்பீடை கண்டுபிடிச்சலாம். ஆனா இது என்ன ஸ்பீடு, எகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம்ஸ் போறதுனால நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கிடைக்கும். அப்ப அந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 12 கிலோமீட்டர் பை டைம் எவ்வளோ, 48 நிமிஷம். அப்ப இந்த இடத்துல பாருங்க 12ங்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப டைம் கண்டிப்பா ஹவர்ஸ்ல தான் இருக்கும். ஆனா 48 மினிட்ஸ்ல இருக்கிறதுனால இது ஹவர்ஸ்ல எழுதுறதுக்காக டிவைடட் பை 60 போட்டுக்கிறேன். இப்ப இது என்ன ஆகும், இந்த 60 மேல போய் 12 into 60 divided by 48 இருக்கும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ், 4 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணா 15 டைம்ஸ். அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எனக்கு என்னன்னு வந்துடும், 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வந்துடும். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு என்னது, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா வாட்டர் ஸ்பீடு. வாட்டர் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். அதாவது போட் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா, போட் ஸ்பீட் எப்படி இப்ப நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்க, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு, 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கா. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன பண்ணுவோம், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு தான் என்னது, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடா தான் எவ்வளவுன்னு இருக்கு நமக்கு, 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கா. இதுல வாட்டர் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, போட் ஸ்பீட் எனக்கு வேணும்னா இந்த வாட்டர் ஸ்பீடுக்கு பதிலாக நீங்க 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த -2 அங்க போச்சுன்னா என்ன ஆயிடும், +2 மாறிடுமா.
அப்போ அங்க ஆல்ரெடி ஒரு 15 இருக்கா, 15 + 2 என்னன்னு ஆயிடும், 17 km/h. அதுதான் போட் ஸ்பீடு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதாவது தைரியமா அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இது எனக்கு வராதுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பென் எடுத்து சால்வ் பண்ண ஏதாவது ஒண்ணு தப்பானாலும் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்னென்ன தப்பு விடுறீங்க அதை ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணி அந்த சாப்டர்ல வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். அடுத்த கேள்வி. கீழ பாருங்க, சிபிஓ 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எ மேன் விஷஸ் டு கவர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன் ரிவர் வாட்டர். ஓகேங்களா? ரிவர் வாட்டர்னா என்னது? ரிவர்னா தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும். ஓடிட்டு இருக்கிற தண்ணியில அவர் 1 கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விஷ் இருக்கு. அவர் நினைக்கிறாரு நான் 1 கிலோமீட்டர் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இன் ஸ்டில் வாட்டர் ஹி டேக் 12 மினிட்ஸ் டு கவர் இட். இன் ஸ்டில் வாட்டர்னா என்னது? தண்ணி ஓடாம இருந்ததுன்னா, சரியா? தண்ணி ஓடாம இருந்ததுன்னா, நிலையான தண்ணியில அவர் அந்த நிலையான தண்ணியில போட்டை ஓட்டிட்டு போனாருன்னா அந்த 1 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவருக்கு 12 நிமிஷம் ஆகுமா? அப்ப நிலையான தண்ணினா என்ன அர்த்தம்? போட் ஸ்பீடுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இந்த இடத்துல நீங்க போட் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டேட்டாவை கொடுத்திருக்காங்க. நிலையான தண்ணியில 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? 12 நிமிஷம். அப்போ 1 கிலோமீட்டருங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். 12 மினிட்ஸ்ங்கிறது என்னது? டைம். இப்போ டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு என்ன பண்ணிடலாம்? ஸ்பீடு கண்டுபிடிச்சலாம். ஆனா இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்பீடு என்ன ஸ்பீடா இருக்கும்? ஸ்டில் வாட்டர்ல அப்படிங்கிறதுனால இது போட் ஸ்பீடா தான் இருக்கும். அப்போ போட் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்க போற? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 கிலோமீட்டர். டைம் எவ்வளோ? 12 மினிட்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல இருக்கு, டைம் ஹவர்ஸ்ல இருக்கணுங்கிறதுனால இந்த 12 என்ன பண்ணிக்கிறேன்? ஹவரா மாத்தி எழுதிக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? 60 மேல போயிடும், 12 கீழே இருக்கும். இப்ப கேன்சல் பண்ணும்போது எனக்கு போட் ஸ்பீட் என்ன கிடைக்குது? 5 km/h. அப்ப புரியுதா? அப்ப இந்த கொஸ்டின்ல அவங்க போட் ஸ்பீடை டைரக்டா கொடுக்கல. புரியுதா? போட் ஸ்பீடை டைரக்டா கொடுக்கல, நமக்கு இன்டைரக்டா கொடுத்து அதை கண்டுபிடிக்க வைக்கிறாங்க போட் ஸ்பீடை. இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து தெளிவா பார்க்கணும். இன் ஸ்டில் வாட்டர் ஹீ டேக்ஸ். இந்த இடத்துல போட்டுங்கிற வார்த்தையே இல்ல, அப்படிதானே? மேன் தான் இருக்கு. நீங்க போட்டுன்னு தான் அதை எடுத்துக்கணும். என் மேன் விஷஸ் டு கவர்னா மேன் வந்து 1 கிலோமீட்டர் தண்ணியில கவர் பண்ண போறான்னா போட் எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கணும். ஸ்டில் வாட்டர் தண்ணி மூவ் ஆகாம இருக்கும்போது அந்த 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு ஒரு 12 நிமிஷம் ஆகுதுன்னா அதுதான் ஒரிஜினல் போட்டோட ஸ்பீடுன்னு அர்த்தம். அப்போ போட் ஸ்பீடு வந்து 1 கிலோமீட்டருக்கு 12 மினிட்ஸ்னா அதை வச்சு நான் போட்டோட ஸ்பீடா போட் வந்து 5 km/h ஸ்பீட்ல தான் போகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க, பட் இன் த ஃப்ளோயிங் ரிவர் ஹி டேக்ஸ் 13 மினிட்ஸ். இந்த இடத்துல ஃப்ளோயிங் ரிவர்னா என்ன அர்த்தம்? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடக்கூடிய தண்ணியில அது அவர் போறதுனால அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகுதான்? 13 நிமிஷம் ஆயிப்போச்சு. அப்ப 13 நிமிஷம் ஆகி போச்சுன்னா, இப்ப அந்த இடத்துல தண்ணி ஓடுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் எப்படி போனாரு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாரா? இல்ல சேம் டைரக்ஷன் அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போனாரா? டவுன்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போனாரான்னு சொல்லிட்டு இங்க தெளிவா கொடுக்கல. ஆனா அதை இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. எப்படி இன்டைரக்டா கொடுத்திருக்காங்கன்னா, இங்க பாருங்களேன். தண்ணி ஓடாம இருக்கும்போது அந்த 1 கிலோமீட்டர் கவர் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 12 நிமிஷம் ஆச்சு. இப்ப தண்ணி ஓடுது. அதே 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 13 நிமிஷம் ஆயிருக்கு. அப்போ நேரம் என்ன ஆயிருக்கு? அதிகமாயிருக்கு. இப்போ ஒருவேளை ஓடுற தண்ணியில அவர் போறாரு, சேம் டைரக்ஷன் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி சும்மா நின்னுட்டு இருக்கும்போது அவருக்கு 12 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல தண்ணியோட டைரக்ஷன்ல அவர் போயிருந்தாருன்னா இன்னும் வேகமா போயிருப்பாரு, சீக்கிரம் போய் சேர்ந்திருப்பாரு. அப்போ 12 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவர் போய் சேர்ந்திருந்தாருன்னா அவர் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிருப்பாரு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனா இவருக்கு என்ன ஆயிருக்கு? 1 நிமிஷம் லேட் ஆயிருக்கு. அப்போ நார்மலா நிலையான தண்ணியில போகக்கூடிய வேகத்தை காட்டிலும் அவர் கம்மியான வேகத்துல போயிருக்கிறாரு. அப்ப வேகம் எப்போ குறையும்? அவரு தண்ணிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாதான் அந்த இடத்துல வேகம் குறையும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல டைம் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமானதுனால இங்க அவர் போன கண்டிஷன் என்னங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அவரு கண்டிப்பாக அப்ஸ்ட்ரீம்ல தான் போயிருக்கிறாரு. புரியுதா? ரிவரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. ரிவர் வந்து அவர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொஞ்சம் தள்ளுனதுனாலதான் அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. புரியுதா? ஓகே. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஃப்ளோயிங் ரிவர்ல போறதுனால 13 நிமிஷமா? எதுக்கு 13 நிமிஷம்? இந்த 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 13 நிமிஷம். இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டேன். இந்த ஃப்ளோயிங் ரிவர்ல அவர் போனது என்ன கண்டிஷன் தான்? அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல தான் போயிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிச்சலாம். அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? 13 மினிட்ஸ். சோ 13/16 எழுதிக்கலாமா? இப்ப 60 மேல போயிடுச்சுன்னா 60/13. இதுதான் என்னது? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? the speed of flowing water of the river. அதாவது வாட்டர் ஸ்பீட கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ? 60/13 km/h இருக்கு. இப்போ நான் வாட்டர் ஸ்பீட கண்டுபிடிக்கணும். வாட்டர் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு போன கொஸ்டின் நான் சால்வ் பண்ண மாதிரி தான். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி எழுதலாம்? போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. இதான அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். அதுதான் நமக்கு எவ்வளோன்னு இருக்கு? 60/13 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஆல்ரெடி போட் ஸ்பீட் எவ்வளவு நமக்கு தெரியும்? 5ன்னு தெரியுமா? இப்ப இந்த இடத்துல 5. நமக்கு தேவை வாட்டர் ஸ்பீடு தானே. சோ மைனஸ் போட்டு இந்த 60/13 நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துறேன்.
இந்த மைனஸ் வாட்டர் ஸ்பீடு ரைட் சைடு போயிட்டோம். இப்போ வந்துருச்சா? இப்போ வாட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு என்னவா இருக்கும் பாருங்க. வாட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு இங்க நம்ம எல்சிஎம் எடுத்தா என்னது 13 வச்சுக்கலாமா? அப்ப 30 நீங்க போட்டுக்கலாம். இங்க நீங்க வந்து 13 into 5 65. 65 minus 60 5. ஸோ இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5/13 கிடைக்கும். ஸோ வாட்டர் ஸ்பீடு எவ்வளவு நமக்கு வந்துருச்சு? 5/13 கிலோமீட்டர் பெர் அவர். புரியுதா? ஸோ இவ்வளவு நேரம் சால்வ் பண்றதுக்குலாம் அந்த கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை. ஆனா கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். தெளிவா புரிஞ்சுதா எப்படி இதை நம்ம எடுத்துருக்கிறோம்னு சொல்லிட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஸ்டில் வாட்டருங்கிறதுனால அது போட் ஸ்பீடு. ரெண்டாவது டைம் இன்க்ரீஸ் ஆனதுனால, அதாவது ரெண்டாவது 13 நிமிஷம் எடுத்த ஃப்ளோயிங் வாட்டர்னு சொன்னதுனால ஒன்று அப்ஸ்ட்ரீமா இருக்கலாம், டவுன் ஸ்ட்ரீமா இருக்கலாம். டைம் அதிகமானதுனால கண்டிப்பா அது அப்ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. A boat covers a certain distance downstream in 2 hours while it comes back in 2.5 hours. If the speed of stream is 3 km per hour, then what is the speed of boat in still water? அதாவது போட் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து எஸ்எஸ்சி ஃபேஸ் 12 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பாருங்க. மொதல் விஷயம், A boat covers certain distance இருக்கு. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. சரியா? இப்ப என்ன பண்ணிக்கிறேன், இப்படி எடுத்துப்போம். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல. ஓகேவா? இப்போ இது மேல என்ன பண்றாங்க, ஒரு போட் இங்க இருந்து கிளம்பி போகுது. ஸோ இப்படி போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் போகும்போது என்ன கண்டிஷன் சொல்லிட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்க. போகும்போது என்ன கண்டிஷன் சொல்லியாச்சு, டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க இருந்து இதோட டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுறதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கான், 2 hours ஆயிருக்கான். இப்போ போயிட்டு என்ன பண்ணுமா, ஒய் இட் கம்ஸ் பேக் இன் 2.5 hours என்ன அர்த்தம்? அப்போ போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல போயாச்சு. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல ரிவர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரிவர் என்ன டைரக்ஷன்ல போகுது, இந்த லெஃப்ட் டு ரைட் தான் ரிவர் மூவ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் போட் லெஃப்ட் டு ரைட் போறதுனால டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன் ரெண்டும் சேம் டைரக்ஷன். அப்போ போயாச்சா? அப்போ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கம்ஸ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டர்ன், அவர் எங்க இருந்து கிளம்பினாரோ அதே இடத்துக்கு வரணும். அப்ப அதே இடத்துக்கு வராங்க அப்படின்னா இப்ப இந்த கண்டிஷன்ல வந்து போட்டை வந்து இந்த டைரக்ஷன்ல ஓட்டணும். புரியுதா? போனோம் போட்டோட திசையை தான் மாத்திருக்கேன். தண்ணியோட திசையை நம்மளால மாத்த முடியாது. தண்ணி லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருக்குன்னா அதே டைரக்ஷன்ல தான் போகும். அப்போ நமக்கு கம்ஸ் பேக் போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா நம்மளோட கண்டிஷன் என்னன்னு மாறிடும். அப்ஸ்ட்ரீம் கண்டிப்பா தண்ணியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம ஓட்டிட்டு வரணும். அதனாலதான் நமக்கு என்ன ஆயிருக்கீங்க, 2.5 மணி நேரம். அதே தூரத்தை கடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. தெளிவா புரிஞ்சுதா? இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க, வாட்டர் ஸ்பீடு வந்து 3 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியாச்சு. இப்ப கேட்கக்கூடியது போட் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டினை எப்படி நான் அப்ரோச் பண்றது அப்படின்னா, இது நீங்க ஈக்குவேஷன்லாம் போக தேவையில்ல. சிம்பிளா நமக்கு ரேஷியோ வச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். எப்படி நான் ரேஷியோ வச்சு சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு அவங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது உள்ள டைம் கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது உள்ள டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டைம்லயுமே அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். புரியுதா? அப்ப நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுல டைம் டிஸ்டன்ஸ்லாம் படிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா என்ன எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் போது இந்த ஸ்பீடும் டைமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருக்கும். ஸ்பீடும் டைம், அதாவது ஸ்பீட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அல்லது டைம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஸோ டைமுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது 2 மணி நேரம், அப் ஸ்ட்ரீம்ல போகும்போது 2.5 மணி நேரம். அப்போ பாருங்க, நான் டைமை வச்சு எழுதுறேன். டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல, அப்புறமேட்டு அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல. டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல, அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல டைம் ரேஷியோ எப்படி இருக்குன்னா, டவுன் ஸ்ட்ரீம்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, 2 hours ஆச்சு. அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவு ஆச்சு, 2 1/2 தானே. அப்ப எப்படி எழுதிக்கலாம், 5/2 எழுதிக்கலாமா? 5/2. இப்ப அதை நான் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இந்த 2 இங்க வந்துருமா? அப்ப டைம் ரேஷியோ எனக்கு எப்படி இருக்கு, 4:5 இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம்லயும் அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும். அப்ப டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம்ல டைம் ரேஷியோ 4:5 இருக்குன்னா ஸ்பீட் ரேஷியோ என்ன வரும், 5:4 வருமா? அப்போ இது எல்லாமே எக்ஸாக்டானது கிடையாது, யூனிட் வைஸ் ரேஷியோ வச்சு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோ, 5:4. ஓகேவா? ஸோ ஸ்பீட் ரேஷியோ டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம்ல எப்படி இருக்கு, 5:4 இருக்கு. இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, போட்டோட ஸ்பீடுக்கும் வாட்டரோட ஸ்பீடுக்கும் ரேஷியோ பண்ண போறேன். பாருங்க, போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ எடுப்போமா? போட் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பாருங்க, இதுதான் நமக்கு தேவை. இந்த ரேஷியோவை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ரேஷியோ நம்ம எதாவது பார்க்கணும்னா இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பீட் ரேஷியோ. புரியுதா? அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 5 யூனிட்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளவு இருக்கு, 4 யூனிட் இருக்கு. அப்ப போட் ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவோம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுவோம். அப்போ 5 + 4 எவ்வளோ, 9. அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 9/2 ரேஷியோ. இது எல்லாமே ரேஷியோ வச்சு தான் எழுதியிருக்கேன். வாட்டர் ஸ்பீடு பாருங்க, இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணுமா? அப்போ 5 - 4 எவ்வளோ, 1. ஸோ 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலா போட் ஸ்பீடும் வாட்டர் ஸ்பீடும் என்ன ரேஷியோல இருக்கும்,
9:1 இருக்கும். நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க வாட்டர் ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு இருக்கு வாட்டர் ஸ்பீடு? 3 கிலோமீட்டர் பெர் அவர். ரேஷியோ படி வாட்டர் ஸ்பீடு என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ இந்த 1 யூனிட் தான் எவ்வளோ? 3 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ 1 யூனிட் எனக்கு 3 கிலோமீட்டர் பெர் அவர்னா இந்த 9 யூனிட் என்னவா இருக்கும்? ஸோ 9 into 3. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 27 கிலோமீட்டர் பெர் அவர். சரியா? 27 கிலோமீட்டர் பெர் அவர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்னன்னா போகும்போது டவுன் ஸ்ட்ரீம், வரும்போது அப் ஸ்ட்ரீம். அப்ப டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன், அப் ஸ்ட்ரீம் கண்டிஷன் இது ரெண்டுலையும் டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது டைம் ரேஷியோ 4:5 வருது. அப்ப ஸ்பீட் ரேஷியோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா அப்படியே மாறிடும். 5:4 தான் நமக்கு என்னவா இருக்கும்? ஸ்பீட் ரேஷியோவா இருக்கும். ஸோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் ஸ்பீட் ரேஷியோ கிடைச்சிருச்சு. அப்போ அதை வச்சு போட் ஸ்பீடுக்கு வாட்டர் ஸ்பீடுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா? 9:1 வந்துச்சு. இதுல 1 தான் 3 கிலோமீட்டர் பெர் அவர்னா 9 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் நமக்கு தெளிவாக கிடைக்கும். ஈஸியா இருக்கா? அடுத்த கேள்வி போலாமா? கீழே பாருங்க. A swimmer walks 30 kilometer along the flow of river in 3 hours 45 minutes and walks 15 kilometer against the flow in 2 hours 30 minutes. Find the speed of boat in still water and the speed of flow. அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மர் அப்படின்னா போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸ்விம்மர் வாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டின் எப்படி நீங்க போட் வச்சு வாசிங்க அப்படியே கரெக்டா இருக்கும். A boat covers 30 kilometer along the flow of river in 3 hours 40 minutes. அப்படின்னா என்ன அர்த்தம்? அலாங்னா என்ன அர்த்தம்? கூடவே போறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? டவுன் ஸ்ட்ரீம். சேம் டைரக்ஷன்ல போறது. அலாங்னா சேம் டைரக்ஷன். அப்ப நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிச்சலாம். டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது பாருங்க 30 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதான்? 3 hours 45 minutes ஆகுதான். அப்ப நமக்கு 3 hours 45 minutesனா எப்படி எழுதலாம்? 3.25 மணி நேரம். 3/4 hours. இதான 3.25 மணி நேரம்னா 3/4 hours வரும். இது நம்ம வந்து மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஃபிராக்ஷனை மாத்தும் போது என்ன வரும்? 3 4 12, 12 plus 3 15/4 hours ஆகுது. இப்போ புரியுதா? 30 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 15/4 மணி நேரம். அப்ப டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர், டைம் வந்து 15/4. ஸோ 15/4. அப்ப இது கிலோமீட்டர்ல இருக்கு, அவர்ல இருக்கு. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு எதுல கிடைக்கும்? கிலோமீட்டர் பெர் அவர்ல தான் கிடைக்கும். இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்க 2 times 4 மேல போயிடுச்சுன்னா அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ? 8 கிலோமீட்டர் பெர் அவர். அடுத்து பாருங்க, வாக்ஸ் 15 கிலோமீட்டர் எகெயின்ஸ்ட் த ஃப்ளோனா அப்ஸ்ட்ரீம்ல. அப்ஸ்ட்ரீம்ல அதே போட்டு 15 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 2.5 மணி நேரம் எடுத்துக்கு. சரியா? அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிச்சலாமா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்க? 15 கிலோமீட்டர். எவ்வளவு நேரத்துல? 2.5 மணி நேரத்துல. அப்ப 2.5 மணி நேரம்னா என்ன பண்ணுவோம்? 1/2 ஹவர்ஸா. இப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5/2 ஹவர்ஸ்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம டைமுக்கு பதிலா 5/2ன்னு போட்டுக்கலாம். இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ். ஸோ 2 மேல போச்சுதுன்னா 6 கிலோமீட்டர் பெர் அவர். இதுதான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஃப்ளோ. அதாவது போட் ஸ்பீடும் வேணும், வாட்டர் ஸ்பீடு வேணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் இருக்கு. அப்போ போட் ஸ்பீடு வேணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 8 + 6 14. 14/2னா எவ்வளோ? 7 கிலோமீட்டர் பெர் அவர். இப்போ வாட்டர் ஸ்பீட்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். 8ல் 6 போச்சுன்னா 2, 2/2னா எவ்வளோ? 1 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ 7 and 1. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 7-1. கிளியரா? அடுத்த கேள்வி. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, போட் மூவ்ஸ் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா at the rate of 1 kilometer in 7.5 minutes. அப்ப இந்த இடத்துல பாருங்க 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 7.5 நிமிஷம் எடுத்துக்குது. என்ன கண்டிஷன்ல? டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 கிலோமீட்டர். டைம் எவ்வளோ? 7.5 நிமிஷம். 7.5 நிமிஷம்னா 7 1/2ங்கிறது எதுல இருக்கு? மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15/2 minutesன்னு எழுதிக்கலாமா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். 7.5 minutesன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15/2 minutesன்னு எழுதிக்கலாம். இது அவர்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? மினிட்டை 60ஆல டிவைட் பண்ணாதான் அவரா மாறும். அப்போ 15/2 again 60ஆல டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர்ல ஒரு 60 வந்துடும். இது எப்படி மாறிடும்? அவர்ஸ்ன்னு மாறிடும். ஸோ 15/2 அதை 60ஆல டிவைட் பண்ணும்போது, அதனால டினாமினேட்டர் ஒரு 60 போட்டிருக்கேன். ஸோ இது அவர்ஸ். அப்ப இந்த இடத்துல நம்ம அவர்ல எழுதும்போது எப்படி பண்ணுவோம்? இந்த இடத்துல இங்க பாருங்க, 15 divided by 2 into 60. புரியுதா? சோ இந்த இடத்துல 7.5 நிமிஷத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? அவர்ஸ்ல எழுதியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. இங்க நமக்கு 15ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க 4 வரும். ஸோ 2 into 4, அதாவது 1/8ன்னு இருக்கும். இந்த 8 மேல போயிடுச்சுன்னா ஃபைனலா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோன்னு கிடைச்சிருச்சு? 8 கிலோமீட்டர் பெர் அவர். இதே மாதிரிதான் அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது அதே 1 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 5 மணி நேரம் ஆகுமா? சரி, அட் த ரேட் ஆஃப் 5 கிலோமீட்டர் அன் அவர். இந்த இடத்துல பாருங்க, அப்ஸ்ட்ரீம்க்கு வந்து டைரக்டா அவங்க ஸ்பீடு கொடுத்துறாங்க. அப்ஸ்ட்ரீம் அட் த ரேட் ஆஃப் 5 கிலோமீட்டர் அன் அவர்னா
5 கிலோமீட்டர் பெர் ஹவர், 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு நமக்கு டைரக்டாவே இருக்கு. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எவ்வளோ? 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது இந்த மாதிரி கண்டுபிடிக்க தேவையில்ல. டைரக்டாவே 5 கிலோமீட்டர் அண்ட் ஹவர்னா 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர். அதாவது 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. அதுதான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் போட் வேணும். ஸோ போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 8 இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 5 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 13/2. நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 1/2 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுதான் நமக்கு போட் ஸ்பீடு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, இது வரைக்கும் இன்னைக்கு போதும். ஸோ இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப பேசிக்ல இருந்து தான் பார்த்துருக்குறோம். எல்லாத்தையுமே பார்த்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருந்து அப்படி நம்ம சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்த கிளாஸ் புரிஞ்சாதான் இனி வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் புரியும். அதனால 1க்கு 2 முறை புதுசா இருக்கிறவங்க தெளிவா பார்த்து படிச்சுக்கோங்க. கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்பவுமே கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு நீங்களே ஏதாவது எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது எழுதவே ஆரம்பிக்க தெரியல அப்படின்னா சும்மா ஏதாவது தப்பு தப்பா எழுதுனாதான் நமக்கு அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ண முடியும். கிளியரா? ஸோ நமக்கு சாப்டர் வராது, போட் அண்ட் ஸ்ட்ரீம்னாலே கஷ்டம் அப்படிங்கிறத மாத்தி அதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணும். அந்த லெவலுக்கு நம்ம வரணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதே போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல இன்னொரு சில கொஸ்டினோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.